எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரஸ் மீட் மாதிரி உங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு முன்னால என்னோட பேசுற புரொஃபசர் சி.எம்.கே. ரெட்டி, ஒரு முனைவர் சி.எம்.கே. ரெட்டி. இவர் தெரியாத மருத்துவர்களே இல்ல. அது எங்க எல்லாருக்கும் ஒரு பிதாமகன்னு சொல்லலாம். சார் வந்து ஒரு 40, 50 வருஷமா 50 வருஷத்துக்கு மேல இஸ் பீன் அ டீச்சர் அண்ட் அ புரொஃபசர், மல்டிபிள் அவார்ட்ஸ். இதை தவிர சமூக வலைதளங்கள்லயும் சரி, சமூக வட்டங்களிலும் சரி, ஆல் இந்தியா தெலுங்கு ஃபெடரேஷன் ரொம்ப ஒரு வெற்றிகரமா அத நடத்திட்டு வராரு. எல்லா மைனாரிட்டீஸ், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டீஸ், லிம்பாட்ங்கிற ஒரு குரூப் வந்து 2, 3 கோடி மக்கள். ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் சார கூப்பிட்டேன். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஹிம் டு ஸ்டார்ட். இது எல்லாமே என்னன்னா, விக்ஷித் பரத், அதாவது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த பாரதம் 1947ல இருந்து 2047 வரைக்கும் இந்த 100 வருடங்கள்ல, ஒரு நூற்றாண்டுல நம்ம நாடு இவ்வளவு வளர்ந்துருச்சு. உலகத்துக்கு காட்டுறதுக்கும், ஒரு ஒரு 5 இயர் பிளான் நெறைய பேர் போடுவாங்க. அது மாரி ஒரு 100 இயர் பிளான் பண்றது தான் விக்ஷித் பாரத். இத பத்தி பேசுறதுக்கு நானும் ஒரு ஒரு டெலிகேஷன்ல நானும் இன்னும் 20 பேரும் போயிருந்தோம். ஸ்காட்லாண்டுக்கு, எடின்பரோக்கு. நான் அங்க குடுத்த ஸ்பீச் தான் இங்க இருக்கு. அந்த சொற்பொழிவு அப்புறம் இந்த 10, 12 நிமிஷம் நீங்க கேட்பீங்க. பட் அதுக்கு முன்னால டாக்டர் சி.எம்.கே. ரெட்டி இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவார். ஓவர் டூ யூ சார். வணக்கம். ஊடக சோதரர்களுக்கு எல்லாம் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த ஒரு 12 வருஷமா என்ன நம்ம நாட்டுல முன்னேற்றம் நடந்திருக்கு, டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அது வந்து எல்லா விவரமா சொல்லணும்னா இந்த டைம் பத்தாது. ஆனா முக்கியமா நம்ம பிரதமர் புனிதமான நோக்கம் என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் நூற்றாண்டு 1947, another 22 இயர்ஸ், அதுக்கு உள்ள we should become a developed country. இன்னும் கூட டெவலப் ஆயிட்டு எத்தனை வருஷமா டெவலப் ஆயிட்டே போடும். அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கணும் இல்லையா? அந்த முடிவுல தான் அவர் யோசனை பண்றாரு. ஆல்ரெடி we have reached ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. ஒரு இந்த 12 இயர்ஸ்லயே எங்கே இருந்து நம்ம உலகம் மேல வந்துட்டோம். ஆனா நிறைய விஷயங்கள், முக்கியமா ஹெல்த் வந்து முக்கியமான அம்சம் இது. மக்களுக்கு ஹெல்த்ன்றது முக்கியமான அம்சம். ஹெல்த்னால தான் middle class people become poor people because of health issues and health expenses. ஸோ அது அவர் மனசுல வச்சு ஹெல்த், பேசிக் ஹெல்த் எப்படியோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். நர்சஸ் ஷார்டேஜ் அவர் பார்க்கறதுக்கு 157 நர்சிங் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கணும். ஸோ தட் இந்த நம்ம மெடிக்கல் ஹெல்ப், டெக்னிக்கல் ஹை ஸ்கில் மெடிக்கல் ஹெல்ப் ரூரலுக்கு போகணும். டிஸ்ட்ரிக்ட் போனா ஆட்டோமேட்டிக்கா ரூரல் மக்கள் தானே வருவாங்க. ரூரல் இப்போ இருக்கிற நிலைமை எப்படின்னா, ரூரல் அர்பன் மால் டிஸ்ட்ரிபியூட் இருக்கு. பாப்புலேஷன் வந்து ரூரல்ல 70% ரூரல், 30% அர்பன். டாக்டர்ஸ் பார்த்தா ஜஸ்ட் ரிவர்ஸ். அர்பன்ல 70% இருக்காங்க, ரூரல்ல 30% இருக்காங்க. இது அவர் ஃபீல் பண்றாரு. எப்படியோ நம்ம ரூரல் பாப்புலேஷன் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணணும். அவருக்கு ஆக்சசபிலிட்டி, அவர் ஏன்னா திருப்பி சிட்டி சென்னைக்கு வந்து வைத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது. அவங்க மாவட்டத்தில் அங்கே வைத்தியம் பண்றது மாதிரி செய்யுதுன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆல்ரெடி பிளான்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போ ஸ்வச் பாரத் ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நியர்லி 15 crores டாய்லெட்ஸ் கட்டி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஹெல்த் இஷ்யூ தானே, ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றது தானே. இதெல்லாம் ஒரு நம்ம என்வாயன்மெண்ட், சுற்றுச்சூழல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுமே. இதே அவர் நோக்கம். இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு. அவர் உமன் டெவலப் பண்ணிட்டாரு, ட்ரிபிள் தலாக்கு, அப்புறம் 30% ரிசர்வேஷன், நிறைய சொல்லலாம். அதனால இந்த சந்தர்ப்பத்துல நம்ம ஒரு டைனாமிக் சர்ஜன் லைக் ப்ரொஃபசர் ஜே.எஸ். ராஜசேகரன், ராஜ்குமார் அவர் செலக்ட் பண்ணி இந்த ஒரு அம்பாசிடர் ஃபார் திஸ் ப்ராபகண்டா அவர் செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இஸ் தி மோஸ்ட் ஃபிட்டிங் பர்சன் டு ப்ராபகேட் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு கரெக்ட் பர்சன். ஸோ நான் நிறைய சொல்ல ஸ்போர்ட்ஸ்ல ஃபைனல் கிளைமேக்ஸ் வந்து ஆபரேஷன் சிந்தூர். சரி, அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, நேற்று இருக்கிற வந்து
வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம யுத்தம் பண்ண முடியாது. நேற்று வெப்பன்ஸ்லோ இன்னைக்கு நம்ம வார் பண்ண முடியாது. இன்னைக்கு வெப்பன்ஸ் இன்னைக்கு வெப்பன்ஸா வேணும் நம்மளுக்கு. We must develop our own weapons. ஸோ உலகம் பூரா காட்டுற நம்ம வெப்பன் மிலிட்டரி பவர் என்னன்னு உலகம் பூரா ஆபரேஷன் சென்டர்ல காமிச்சாரு. அது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன், நல்ல கவனமா கேளுங்க. சீதா கண்ணீர் வச்சா ராமநாசுர வாஸ் கில்டு. திரௌபதி கண்ணீர் வச்சா குருட்சேத்திர யுத்தமே நடந்திருக்கு. ஒரு சாதாரண மகிழா கண்ணீர் வச்சா ஆபரேஷன் சிந்து நடந்திருக்கு. அதான் விஷயம். That is Narendra Modi. He reacts so well for the problems of public. Now I request Dr. Dr. J.S. Rajkumar, illustrious son of illustrious father. J.R. Shankaran was a great physician in Madras Medical College. He is a teacher for teachers, and his son, Dr. Rajkumar, I want him to take over and talk about health issues. Thank you, sir. ஸோ ஸ்காட்லாண்டில் போய் நான் பார்லிமெண்ட் நாங்கள் விசிட் பண்ணோம், 21 பேர். அதுக்கப்புறம் எடின்பரோ சிட்டி கவுன்சில், அதாவது நம்மளுடைய சட்டசபை மாதிரி, அங்கே போய் கொடுத்த ஸ்பீச் தான் இப்போ போட போகிறோம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டிங்கன்னா அதிலே எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட இம்பேக்ட் நான் சொல்லிடுறேன். Elephants killed about 140 people in Africa. But the primary interest in the lady killed 569,000 people. Well, the fact that enough things carries the malaria parasite was first discovered in India, more specifically in China, by the great Sir Ronald Ross. And where was that from? Well, from a place called Dandenong, which is 168 miles from Edinburgh, as I speak to you. So interesting, the first Nobel Prize in medicine given to England was given to Sir Ronald Ross in 1902. So we went out along with Scotland and England. Also, I want to thank person called Sir Thomas Fullerton, who was born in Ireland. He came back from Scotland from here in a place called Ayrshire, which is probably about 1,500 miles from here. He set up a little town which he called Patna. I will have you know that this is the seat of ancient learning, and is also the seat of government of the great King Ashoka. After 200 plus years of total darkness, in which our national Jindal king got damaged from 30% of the world in 1700 to 11% of the world, thanks to one little company in London with shuttle windows. One company called the East India Company will now start growing. This is the resurgent, resilient India from 1927 onwards, when we will upswing. Yes, from the Philippines has been a noticeable upswing. It is said that a bunch of lions led by a lion will overcome a bunch of lions led by a lion. And ladies and gentlemen, I'm happy to say India has now been engineered and powered on by two lions, our own Narendra Modi. Talking about health, we might talk the word in English for nursing, learning qualification. I know I'm sounding like my production illustrious contractor, Association Peru. But there are very important words. The nursing of estimating chemistry workers. This is another thing, right? So when the full doubt the university finds it to suppliers, that's of course finds it to scalers, workers, reviewers, and religiously and certainly high price. What do? We manufactured our own vaccines. We came up with Covishield and Covax, and not only did we give 2 billion doses to our own agriculture and completely free, we also exported 300 million doses to our friends in less powerful circumstances, like countries in Africa and South Africa. This is actually the principle of long
countries of recent land. Whilst rural countries are making 5-year plans and 10-year plans, in India, there is a 100-year plan looking at where we will be 100 years from independence in 2047. This is the underlying principle of Viksit Bharat. Let me swiftly move on to tell you guys that the most exciting, most comprehensive healthcare insurance in the world is our own Ayushman Bharat. ஸோ சார் சொன்ன போல நான் வந்து இன்னும் 20 பேர், நாங்கள் 21 பேர் இருந்தோம் எங்கள் கண்டிஞ்சென்ட்ல. விக்ஷித் பாரத்துடைய ஒரு கான்க்ளேவ் முதல் முறையாக ஸ்காட்லாண்டில் நடைபெற்றது. நீங்கள் அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. முதல் முறையாக ஒரு சட்டையும் வேட்டியும் போட்டுட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் படம் மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் வேற மாதிரி அது போயிடும். ஒரு படத்தில் ஒரு மருத்துவர் போல சட்டை வேட்டி போட்டுட்டு முதல் முறையாக ஸ்காட்லாண்டுடைய பாராளுமன்றத்துக்கு போய் இதை பற்றி நான் பேசினேன். அப்போ நான் ஆரம்பிக்கும் போது கூட அதான் சொன்னேன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் போல நாங்கள் வந்து 5000 வருட கால தமிழ் பாரம்பரியத்திலிருந்து நான் வரேன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஸ்காட்லாண்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இருக்கிற கனெக்ஷன்ஸ், குறிப்பாக சென்னையோட பல கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். 2024 வந்து ஆப்பிரிக்கால எலிஃபென்ட்ஸ், பெரிய பெரிய யானைகளால செத்தவங்களுடைய எண் பார்த்தீங்கன்னா 500 பேர். ஆனா இத்தனோண்டு இருக்கிற கொசுவால, மலேரியாவால இறந்த பேர் வந்து 500,000. 500,000 people died in 2023-2024 from malaria. ஸோ அதுக்கும் என்னோட பேச்சுக்கு என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு. ஸ்காட்லாண்ட்ல இருந்து பிறந்து வந்த சர் ரொனால்ட் ராஸ் என்பவர் இங்க நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, ராஜீவ் காந்தி மெடிக்கல் காலேஜ், அவர் வந்து இங்கதான் ஃபீமேல் அனாஃபிலிஸ், இந்த பெண் அனாஃபிலிஸ் கொசுவினால தான், அதுதான் இந்த மலேரியாவுடைய பாரசைட் உள்ள வைக்கணும்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சு இந்தியாவிலே முதல் நோபல் பிரைஸ் மருத்துவத்துக்காக பெற்றவர். சென்னையில இருந்தா இந்தியாவோட முதல் நோபல் பிரைஸ் போச்சு சார் ரொனால்ட் ராஸ். அங்க நான் பேசுறதுல இருந்து 100 மைல் தள்ளி தான் அவருடைய ஆன்செஸ்டர் வீடு இருந்துச்சு. ஸோ ஸ்காட்லாந்து நமக்கு அவரு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்னா, நம்மளோட ஹெல்த் கேர் எப்படி இருந்துச்சு 80-100 வருஷங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். கேட்ராக்டால லட்சக்கணக்கில் இல்லைங்க, கோடிக்கணக்கான ஆளுங்க கண் பார்வை இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு NHS யுனைடெட் கிங்டம், அது இங்கிலாந்து, வேல்ஸ் எல்லாம் சேர்த்து 400,000 அறுவை சிகிச்சைகள் செய்து கண் பார்வைக்கு கேட்ராக்டுக்கு பண்றாங்க. ஒரு பெரிய அட்வான்ஸ் கண்ட்ரி. அவங்களுக்கு மேல சைனா வந்து 3 மில்லியன் 32 லட்சம் கண் பார்வைக்கு கேட்ராக்ட் சைனால பண்றாங்க. அமெரிக்கால 35 லட்சம் 3.5 மில்லியன். ஆனா இந்தியால மட்டும்தான் உலகத்திலேயே 85 லட்சம் பேருக்கு இந்த பூ விழுதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, புடை விழுது, பூ விழுது, அதுக்கு கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறோம். அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப அதிசயப்பட்டாங்க. நிறைய பேர் இங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்தியால ஆபரேஷன் பண்றாங்க, டாக்டர் சம்பாதிக்கிறாங்க. இந்தியால ஒரு கேட்ராக்ட் சர்ஜரியோடைய ஆவரேஜ் சராசரி விலை வந்து 150 GB பவுண்ட்ஸ், இங்கிலீஷ் பவுண்ட்ஸ் 150 பவுண்ட்ஸ் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா, பிரைவேட் பிளஸ் பப்ளிக், அதாவது 115,000 rupees. அங்க வந்து 1500 இருந்து 2000 பவுண்ட் ஆகும். 10 மடங்குல இருந்து 15 மடங்கு ஆகும். இந்த புடை விழுது மட்டும் இல்ல, எல்லாமே அங்க ஒரு பட்டியலா காட்டியிருந்தேன். எல்லாமே இங்க 10 மடங்கு, 15 மடங்கு, 20 மடங்கு அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் இருக்கும், நம்ம ஒரு சந்தேகத்துல ஒரு கொரோனோஸ்கோபி பண்ணி பார்க்கணும்னா, எண்டோஸ்கோபி பண்ணி பார்க்கணும்னா இந்தியால அடுத்த நாள் பண்ணுவாங்க. அதுக்கே நேத்து சொன்னாங்க, இன்னைக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து 6 வாரங்கள்ல இருந்து 6 மாசம். கேன்சர் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு 6 மாசம் பலர் வெயிட் பண்ணி அதுக்குள்ள கேன்சர் அட்வான்ஸ் ஆயிடும். ஸோ இந்த பெரிய பெரிய வித்தியாசங்கள் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கு. கடைசியா அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, ஏன் இந்தியா வந்து அவங்க ஹெல்த் கேர் வந்து, நான் ஹெல்த் கேர் தான் பேசினேன். என்னோட வந்தவங்க வந்து சந்தீப் மார்வான்னு, மார்வா ஃபிலிம் ஸ்டுடியோன்னு இருக்கு. நம்ம JJ ஃபிலிம் சிட்டி அல்லது ராமோஜி ஃபிலிம் சிட்டி மாதிரி இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஃபிலிம் ஸ்டுடியோங்கிறது சந்தீப் மார்வா.
ராஜ் கபூருடைய மருமகன் மாதிரி நெவ்யூ அவர் வந்திருந்தாரு என்னோட. அதே போல டாக்டர் மணி சர்மான்னு இப்பதான் மார்ச் 2025 வரைக்கும் ஸ்டேட் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிமா இருந்தாரு. அவர் வந்திருந்தாரு. குல்தீப் ஷெகாவத்னு மா டெலிவிஷன் இங்கிலாந்துலயே ரொம்ப பெரிய ஹிந்தி சேனல். அவருடைய கசின் பிரதர் தான் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத். அவர் குல்தீப் சிங் ஷெகாவத்தும் வந்திருந்தாரு. பெல்ஜியம்ல நம்ம டாப் இந்தியன் ஒருத்தர், பிரான்ஸ்ல நம்ம டாப் இந்தியன் ஒருத்தர், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஒரு டாப் லேடி ரீனா சிங், இது போன்ற பலர் வந்தாங்க. என்னுடைய விஷயம் வந்து நான் பேசுறது வந்து மெயினா ஹெல்த் கேர். அவங்களால நம்ப முடியல அவ்வளவு பெரிய வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் இருக்குன்னு. என்னுடைய டாக் கேட்டீங்கன்னா ஒரு பகுதியில் நான் சொல்லுவேன், பர்ஃபெக்ட் எக்கனாமிக் பேலன்ஸ், அதாவது பொருளாதார வர்த்தக சமம் ஒன்று வரும். அதை நம்ம வந்து $500 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்றோம் ஸ்காட்லாண்டுக்கு, இந்தியா டு ஸ்காட்லாந்து. ஆனா ஸ்காட்லாந்து வந்து அதே $534 மில்லியன் இம்போர்ட் பண்றோம். நியர்லி த சேம். இது பேரு பர்ஃபெக்ட் எக்கனாமிக் பேலன்ஸ். அப்கோர்ஸ் இந்த 534ல 300 மில்லியனோ 400 மில்லியன் அதாவது 3000-4000 கோடி வெறும் ஸ்காட்ச் விஸ்கி இம்போர்ட் பண்றோம் அவங்க கிட்ட இருந்து. அண்ட் ஸோ so much of economic balance. அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், நீங்க வந்து 6 மாசம் அல்லது 12 மாசம் வெயிட் பண்ணி கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ஃபிளைட் எடுத்து இந்தியாவுக்கு நீங்க வந்தீங்கன்னா கூட பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம முடிஞ்சிடும். அவ்வளவு கம்மியா இருக்கும், உங்க இன்சூரன்ஸே கவர் பண்ணணும்னு சொன்னேன். இது போல நம்மளோட காஸ்ட் எவ்வளவு ஆகுது, நம்ம ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு எடுத்து சொன்னோம். இன்னொரு விஷயம் அவங்க யாராலையும் நம்ப முடியாத விஷயம், ஆவணங்களோடு எடுத்து காட்ட வேண்டியதா இருந்துச்சு. இது மாதிரி ஆயுஷ்மான் பாரத்ங்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எப்படி நீங்க 50 கோடி பேருக்கு 500 மில்லியன் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அமெரிக்காவோட டோட்டல் பாப்புலேஷன் 320 மில்லியன் தான். நம்ம வந்து ஆயுஷ்மான் பாரத்ல 500 மில்லியன் பேர் 50 கோடி பீப்புள் ஆர் கவர்ட் பை ஆயுஷ்மான் பாரத். தமிழ்நாடுல போதிய அளவுக்கு அந்த ஆயுஷ்மான் பாரத் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறது இன்னொரு விஷயம். ஆனா அந்த ஸ்காட்லாண்ட்ல நான் சொல்லல. ஆனா எப்படி இது மாதிரி பண்றோம்னு சொல்லும்போது லார்ஜஸ்ட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் ஆயுஷ்மான் பாரத். அவங்க கேட்டாங்க, பிரைவேட் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? நான் சொன்னேன், ஆமா நானும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒன்று தான். நாங்க பிரைவேட் பீப்புள் கூட வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க ஆயுஷ்மான் பாரத்ல வர்றவங்க எல்லாருக்கும் நாங்க இங்க வந்து அந்த கவர்மெண்ட் மூலமா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு பண்றோம். அது எங்களுடைய ஒரு அன்பளிப்பு மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு பண்றோம், மக்களுக்கு பண்றோம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமும் பட்டாங்க. இன்னொரு விஷயம், அங்க எழுதுற 5 பிரிஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எவ்ரி 5 பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எழுதுறதுல 4 பிரிஸ்கிரிப்ஷன்ல அந்த ட்ரக் செய்யறதெல்லாம் இந்தியால தான். இந்தியா இஸ் த பார்மசி ஆஃப் த வேர்ல்ட். இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் இந்தியா மாதிரி வேற எந்த இடத்துலும் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளவு லோவான ரேட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனா கம்பீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ இந்தியா தான் நம்பர் 1. மேக்ஸிமம் இஸ் இந்தியா தான் ஜெனரிக் ட்ரக். ஸோ நம்ம ஆட்களுக்கு நம்ம மாத்திரை மருந்து மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உலகத்துல 300 நாடுகள்ல வந்து நம்ம நாட்டுல தயாரிக்கிற ஜெனரிக் ட்ரக்ஸ் அங்க போகுது. ஸோ ஒரு வகையில இந்த ஆவணங்கள்லாம் அவங்க கிட்ட காட்டி இப்படி நம்ம இருக்கு, நாங்க அதிதி தேவோ பவ, இங்க வர்ற ஒவ்வொரு விருந்தாளியும் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு சொல்லுவாரு வள்ளுவரும். யாரு வந்தாலும் அவங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதிதி தேவோ பவ, நீங்க வாங்க, நாங்க நீங்க பாரம்பரியமே போறவங்களும் கூப்பிட்டு நாங்க மோர் கொடுப்போம்ப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி, உங்களுடைய மாத்திரையோ மருந்தோ இங்க மாதிரி வேற எந்த இடத்துலயும் கம்மியான விலை கிடைக்காது. இந்த மாதிரி இந்தியா மாதிரி வேற எந்த இடத்துலயும் அவ்வளவு கம்மியான டைம் கேப்ல பண்ணவும் மாட்டாங்க. கடைசி அவங்க கேட்டாங்க, எப்படி உங்களுடைய டாக்டர்ஸ் எங்க டாக்டர்ஸோட பெட்டர் ஆகுறாங்க? இது வந்து நம்ம ஊடகங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். மால்கம் கிளாட்வெல்னு பெரிய ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட் இருக்காரு. அவர் வந்து அவுட்லயர்ஸ் கான்செப்ட். அவுட்லயர்னா நம்ம பிளட்டையோ பெயிண்டோ சோறு மேல அடிக்கிறோம், அதை தாண்டி ஒரு 2 டிராப் போகும், அந்த டிராப் பேர் தான் அவுட்லயர். அதாவது எல்லாருமே ஒரு மாதிரி இயங்கும் போது ஒரு சிலர் வந்து ஒரு விராட் கோலி மாதிரியா அல்லது ஒரு வைஷ்ணவ் மாதிரியோ அல்லது எல்லா டீ கடைக்காரங்களும் மோடி ஆக முடியுமா, அது மாதிரி வித்தியாசமா இருக்காங்க இல்லையா அவுட்லயர்ஸ். ஒருத்தர் அவுட்லயர் ஆகுறதுக்கு ஒரு ஜூனியர் டாக்டர் 10,000 மணி நேரம் ஒரு வேலையை பண்ணா அவங்க அவுட்லயர் ஆயிடலாம். நம்ம வயலின் எடுத்து 10,000 மணி நேரம் வாசிச்சோம்னா அதுல வந்து ஒரு அவுட்லயர் ஆயிடலாம்.
கடைசி பகுதி லக்கு. பட் அவ்வளோ நல்லா ஆகலாம். இந்தியன் டாக்டர்ஸ் ஒவ்வொரு வாரமும் அவ்வளோ இங்க எடுத்துட்டு போகணும். ஒவ்வொரு வாரமும் இந்தியன் டாக்டர்ஸ், இங்கிலாந்துல இருக்கிற டாக்டர்ஸ், ஸ்காட்லாந்துல இருக்கிற டாக்டர்ஸ், அமெரிக்கால இருக்கிற டாக்டர்ஸோட நாங்க வந்து 20 மணி நேரம் ஜாஸ்தியா வேலை செய்றோம். இதெல்லாம் வந்து பதிவான உண்மைகள். ஸோ ஒரு ஃப்ரெஷ் டாக்டர் வெளியில வரும்போது பெர் டே, பெர் வீக் 20 ஹவர்ஸ் மோனா, பெர் இயர் 1000 ஹவர்ஸ். 5-10 வருடங்கள்ல அந்த 10,000 மணி நேரம் வேலை செய்யறதுனால இந்தியன் டாக்டர்ஸ் உடைய பேசிக்கலி சிம்பிளா சொன்னா அனுபவம் ஜாஸ்தி இருக்கிறதுனாலவும், வேலை அவ்வளவு பண்ணாதான் ஓரளவுக்கு பண்ண முடியுங்கிறதுனாலவும் திறமை அவ்வளவு வந்துருது. இங்கிலீஷ் டாக்டர்ஸ், அமெரிக்கன் டாக்டர்ஸோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா வி ஆர் அவுட்லயர்ஸ் ஏர்லியர். அங்க கூட 15-20 இயர்ஸ்ல அவங்க ரீச் பண்ணிடுவாங்க. நம்ம 5 அல்லது 7 வருஷத்துல ரீச் பண்றோம். ஏன்னா அவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்றோங்கிறத அவங்க கிட்ட எடுத்து சொன்னேன். ஸோ முடிக்கும் போது நான் சொன்னேன், நீங்க பாருங்க இந்த மாதிரி அவுட்லயர் டாக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய அனுபவம் உள்ள டாக்டர்ஸ். நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி வேளாண்மை செய்து உங்களுக்கு விருந்தோம்பல் செய்யற ஒரு ஊரு. கம்மியான விலைக்கு உங்களுக்கு மாத்திரை மருந்து ஆபரேஷன் செய்யக்கூடிய ஒரு ஊரு. உங்களோட ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி அங்க லிவர் கெட்டு போற ஒரு ஊரு. நீங்க வாங்க. இல்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்து நாங்க பார்த்துப்போம்னு சொல்லி என்னுடைய பேச்ச முடிச்சேன். அதான் அவங்க கேட்டிருந்தாங்க. நீங்க சூடான ஒரு நாட்டுல இருந்து வரீங்களே, எங்க இடம்பெயர் குளிர்ல வந்து சட்டை வேட்டி போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஏன்னா நான் தமிழன்டான்னு சொன்னேன். கடைசியா நான் சொன்னேன், வந்த உடனே ஒரு மாரி பார்த்தாங்க. ஏன்னா அவங்க பலருக்கு அவங்களுக்கு ஹிந்தி படம்லாம் பார்த்திருப்பாங்க. எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன், பயப்படாதீங்க. லுங்கி டான்ஸ் ஆடுறதுக்காகலாம் நான் வரல. இது வந்து ஒரு வேட்டிப்பான்னு சொல்லி அ அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். தட்ஸ் த ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஐ ஸ்போக். நான் பேசுனது உங்க எல்லார்கிட்டயும் நான் பென் டிரைவ்ல குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா அத போட்டு பார்க்கலாம். அல்லது இந்த ஸ்வச் பாரதா இன்னும் ஒரு 2, 3 மினிட்ஸ் இருக்கா? இருக்கா? ஓகே. ஸ்காட்லாண்ட்ல எல்லா வீடுகள்லயும் உங்க பப்ளிக் டாய்லெட்ஸ், பிரைவேட் டாய்லெட்ஸ் எல்லாம் சேர்த்தா 50 லட்சம் டாய்லெட்ஸ் இருக்கு. என்னடா இங்க இருந்து ஸ்காட்லாந்து வரைக்கும் போய் கமோட பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. அங்க வந்து 50 லட்சம், அதாவது 5 மில்லியன் டாய்லெட்ஸ் ஒன்லி இன் ஹோல் ஆஃப் ஸ்காட்லாண்ட். நான் சொன்னேன் 2019 இருந்து 2023 வரைக்கும் 110 மில்லியன் 11 crore டாய்லெட்ஸ் 4 வருஷத்துல கட்டி முடிச்சாரு. பை 2024 became 12 crores. அவங்களால நம்ப கூட முடியல. அப்ப நான் as a டாக்டர் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். I would like this to go to the public. 2000 இருந்து 2014 வரைக்கும் இந்தியால 10 லட்சம் பேரு பாம்பு கடியால செத்தாங்க. 1 மில்லியன் பீப்புள். உலகத்திலே 1-2 ஆப்பிரிக்கன் நாடுகள்லயும் இந்தியாவில தான் அவ்வளவு பேரு பாம்பு கடியால இறந்தாங்க. 1 மில்லியன் on an average 70,000 ஒவ்வொரு வருடமும் 70,000 பேர் இறந்தாங்க. இந்த 70,000 பேர்ல 50ல இருந்து 60,000 இறந்து போனது பெண்கள். ஆண்கள் சுத்தி இருக்காங்கன்னு பயந்து வெக்கத்தினால ஒரு பேதியோ இது என்னமோ இருக்கும்போது அடிக்கடி போகணுங்கிறது ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண முடியாம ஓடி போய் வயல்ல எங்கேயோ தள்ளி போய் உட்காரும்போது ஒரு பாம்பு மேல காலை பட்டு இந்த பாம்பு கடிச்சு இறந்து போனவங்க 50ல இருந்து 60,000 பேர். ஆல் டுகெதர் நீங்க 12 வருஷம் போட்டு பார்த்தீங்கன்னா 800,000 பேர். 26 பேருக்கு நம்ம வந்து யுத்தம் செய்யணும் இறங்கணும் பாகிஸ்தானோட. அப்ப இந்த ஒரு மில்லியன் 800,000 பேரு எல்லாம் யாரோட அம்மாவோ, யாருடைய பாட்டியோ, யாருடைய பொண்ணோ, யாருடைய தங்கச்சியோ. என்னைக்கு நண்பர்களே, என்னைக்கு இந்த டாய்லெட்ஸ கட்டி 11 கோடி டாய்லெட் கட்டினோமோ, இப்ப 2023, 2024, 2025ல போட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் பைட்ஸால இறந்தவங்க வந்து ஃபுல் இயர்ல 70,000 இருந்தது. இப்ப 4,000, 3,000 ஆயிடுச்சு. அவ்வளவு கம்மியாயிடுச்சு. ஒரு மருத்துவன்ங்கிற முறையிலயும், உயிரை காப்பாத்துறதுக்காக வாழ்நாள் பூரா ஏதாவது கத்துக்கிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு திரியிறோம்ங்கிற முறையிலயும், ஒவ்வொரு இந்திய உயிரும் முக்கியம் என்ற முறையிலும் இதுதான் ஸ்வச் பாரத். நான் உங்ககிட்ட சொன்னேன், இனிமேல இந்தியானா நாங்கலாம் வெளியில எங்கேயோ உட்காந்துட்டு பாத்ரூம் போகணும்னு நினைச்சுக்காதீங்க. அந்த நாள்லாம் போயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு சின்ன குக்கிராமத்துக்கு கூட பட்டி தொட்டில கூட டாய்லெட்ஸ் இருக்கு. ஒழுங்கா எங்க ஆளுங்க போவாங்க. சும்மா வெளியிலலாம் போக மாட்டாங்க. அது மாதிரி எங்களை பத்தி இந்த துச்சமா நினைச்சுக்காதீங்க, கொச்சைப்படுத்தாதீங்கன்னு ரொம்ப தெளிவா அவங்க கிட்ட சொல்லி, இப்போ 1 மில்லியன் இன் 12-14 இயர்ஸ் இருந்தது. மேபி இன் 12 or 14 years it may come to 50,000 or 60,000, 4,000 a year from 70,000 a year.
ஸ்வச் பாரத்துடைய நாங்க அழகா இருக்கோம், வெளியில இருந்து பாரு, பெருக்குறோங்கிறது மட்டும் இல்ல. உயிரையும் இது மாரி காப்பாத்துறோம்ங்கிறது ஒரு மருத்துவ ரீதியில அத நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ மெயின்லி டிஸ்கஸ்ட். கோவிட பத்தி கூட பேசியிருந்தேன். நான் சொன்ன கோவிட பத்தி ஃப்ளாக்ஸி பாசி நிஹிலி பிலிஃபிகேஷன் ஒரு ஆங்கில சொல் இருக்கு. அந்த ஆங்கில சொல்லோட மீனிங் வந்து நம்மை உதாசீனப்படுத்தி ஒருத்தர் நினைக்கிறது. அப்ப நான் வந்து இப்ப விக்னேஷ் வந்து நான் கம்மியா நினைச்சேன்னா, விக்னேஷ்க்கு நான் வந்து ஃப்ளாக்ஸி நாசி நிஹிலி பியூரிஃபிகேஷன் பண்றேன்னு அர்த்தம். ஸோ நான் ஆரம்பிக்கும்போது சசி தரூர் மாரி நீங்க பெரிய வார்த்தை எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லி அத பத்தி சொல்லி, நாங்க வேக்சின்ஸ்க்காக தடுப்பூசிக்காக Pfizer அமெரிக்கா நம்ம கேட்கும்போது 2020ல நம்ம கேட்டோம். ஏப்ரல் 2020லயே இந்தியா கேட்டோம். நம்மள வந்து உதாசீனப்படுத்தி இவ்வளவு காசு ஆகும் எங்களால குடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நாம என்ன பண்ணோம்? நம்ம ஆட்களுக்கு 2 பில்லியன் டோசஸ் ஆஃப் கோவிட் குடுத்து, சின்ன சின்ன நாடுகளுக்கும், சகோதர நாடுகளுக்கு சகோதரத்துவமும், அந்த சகோதரத்துவத்தையும் நம்ம வெளிப்படுத்தி 300 மில்லியன் 30 crore டோசஸ் சப்சிடைஸ்ட் காஸ்ட்க்கு குடுத்தோம்னு ஸ்காட்லாண்ட்ல போய் சொல்லிட்டு வந்தேன். இந்த இந்த பல விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற மக்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியல. அவங்க நினைச்சிருக்காங்க நம்மலாம் திருப்பி நானும் அவங்ககிட்ட பேசிட்ட அப்புறம் எங்கேயாவது வயலுக்கு போய் தேடிட்டு போவோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாமும் வந்து அந்த அளவுக்கு அந்த நாகரிகம் நமக்கு வந்துருச்சு. ஆனா நம்ம பாரம்பரியம் நம்ம இழக்கல. நம்ம தமிழ் பாரம்பரியமோ, இந்திய பாரம்பரியமோ நம்ம இழக்கலன்னு சொல்லி நான் விவரிச்சேன். ஸோ திஸ் இஸ் த ஜிஸ்ட் ஆஃப் வாட் ஐ ஸ்போக். ஐ பி ஹாப்பி டு பாஸ் ஆன் தி ஸ்பீச் டு யூ இன் பென் டிரைவ். அதே போல உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரின்னு நீங்க தாராளமா கேட்கலாம். டாக்டர் ராஜ்குமார் சொன்னது இட்ஸ் கால்ட் மெடிக்கல் டூரிசம். வெளிநாட்டுல இருந்து வைத்தியத்துக்காக நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் மெடிக்கல் டூரிசம் சொல்லுவாங்க. நான் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்குறேன். 100 டூரிஸ்ட் இந்தியாவுக்கு வரும்போது அதுல ஒரு 40 பேர் தமிழ்நாடுக்கு வராங்க. 40%. That is a calculation. Tamil Nadu is attracting more tourists, medical tourists than any other state in the country. Because நம்ம கலாச்சாரம், they like our கலாச்சாரம், bedside manners, and டாக்டர் சொன்ன மாதிரி வெயிட்டிங் டைம், காஸ்ட், everything is taken into account. Tamil Nadu gets 40% of medical tourists. Another point, இந்தியா பெருமைப்படுகிற பாயிண்ட் என்னன்னா, உலகத்துல எந்த பெரிய ஹாஸ்பிட்டல் உலகம் பூரா இந்தியன் டாக்டர் இல்ல ஹாஸ்பிட்டலே கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டலும் இந்தியன் டாக்டர்ஸ் இருக்கு. அமெரிக்காலும் 13% of all specialists are Indians. That is a calculation. So நம்ம இந்தியன் டாக்டர்ஸ் உலகம் பூரா நல்லா உடல்பட்டு செய்யறாங்க. That is very important. They like our doctors, our bedside manners, our clinical judgment. So many things they like. அது நிறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்தியா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய ரிசல்ட் நம்ம பார்க்குறோம். பட் 2024 உடைய குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரேங்க்ல எடுத்தீங்கன்னா 177 கண்ட்ரீஸ்ல இந்தியா 105th இருக்கு. அப்படின்னா எந்த சிக்கல் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம பாப்புலேஷன் காரணம் காரணம், ஆனா அதே அளவுக்கு நம்ம எக்கனாமிக்காக டெவலப் ஆயிட்டு இருக்கோம். எந்த சிக்கல் இருக்கு? வெரி குட் கொஸ்டின். ஒரு பக்கம் இந்தியாவில் வந்து ஹெல்த் கேர் டெவலப்மெண்ட் இவ்வளோ இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஹங்கர்ல 104, 105, 127 போட்டிருக்காங்க. நிச்சயமா வந்து இது நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியை நான் சொல்லலை. இது வந்து கம்ப்ளீட்லி பார்ட் ஒரு லெஃப்ட் விங் குரூப். இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை, பசி தான் இருக்கு, பசி பஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்தியன் ஹங்கர் ஆர் பாவர்ட்டி இஸ் அட் an all-time low. அது ஒழுங்கா அதை போட்டு பார்த்தா it will not be 105, we will be something like 20 or 30 higher பண்ணிட்டோம். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு சில சின்ன பாக்கெட்ஸ் தான் இருக்கு ஆஃப் பாவர்ட்டி. மூணாவது, இந்த அசஸ்மெண்ட் பண்ணும்போது 3 வேளை நல்லா சாப்பிடலாம், 2 வேளை சாப்பிடலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் நினைக்கிறது வந்து when he gives that as a report, நிறைய பேர் இன்னும் பசியில் இருக்காங்கன்னு வருது. ஆல் இன்டர்னல் ரிப்போர்ட்ஸ், இன்டர்னல் ஆடிட் நீங்க போய் செக் பண்ணலாம். ஒரு ஆவரேஜ் இந்தியன் பிரச்சனை வந்து நாங்களாம் சின்ன பசங்க வளரும்போது எல்லாம் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க சுத்தி. இப்போ எங்க பார்த்தாலும் ஆந்திர பிரதேசா இருந்தாலும் அது அருணாச்சல பிரதேசா இருந்தாலும் மத்திய பிரதேஷ் பெருசா இருக்கு. எல்லாருக்கும் இவ்வளவு பேருக்கு மத்திய பிரதேஷ் பெருசா இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம கண்ட்ரி வந்து பசி பஞ்சத்துல வந்து கஷ்டப்படும். ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஒரு நேரட்டிவ். நம்ம இந்தியா ஒண்ணுமே இல்லை, வெத்து எல்லாரும் பசியோட கஷ்டப்பட்டு இருக்காங்க, யாருக்குமே சாப்பாடு கிடைக்கலங்கிற நேரட்டிவ் உடைக்கிறதுக்கு தான்
இந்த விக்ஷித் பாரத் எடுத்துட்டு போறோம். என்ன கேட்டீங்கன்னா நம்ம திரும்பியும் we should do this. ஆனா ஒரு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இது நான் சொல்லிடுறேன். ஹெல்த் கேருக்கு ஆயுஷ்மான் பாரத் வந்து தமிழ்நாட்டில் ஏன் சார் நான் போனோம் கிடைக்கலைங்கிறேன். ஏன்னா ஷெட்யூல் ஆர்டிகல் 7 ஷெட்யூல் 346ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்பைன்டு கன்கரண்ட் லிஸ்ட். நீங்க ஆயுஷ்மான் பாரத்தோட ஒரு பிரச்சனையோட வந்தீங்கன்னா அந்த கேன்சருக்கு 2 லட்சம் ஆச்சுன்னா முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து முதல் 60,000 65,000 எடுத்து வைக்கணும். பாக்கி 140,000 டெய்லியில இருந்து வந்துடும் ஆயுஷ்மான் பாரத். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா இது சில மருத்துவமனைகள்ல மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்டோட 30% அது கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் I don't want to speak politics, but it's not coming in. So Tamil Nadu implementation for Ayushman Bharat is very, very low. காப்பீடை பத்தி நீங்க பேசுனீங்க. ஆனா இன்னைக்கும் சுகாதாரத்துறையில தமிழகம் தான் முன்னிலையில இருக்கின்ற ஒரு இது இருக்கு. அரசாங்க மருத்துவ இது ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து போதிய மருத்துவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இந்த 2 பகுதி இருக்கு. ரொம்ப துல்லியமான கேள்வி. ஏன்னா பெரும்பாலான ஏழை மக்கள் அரசாங்க மருத்துவமனை தான் நோக்கி போறாங்க. அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கு. ஸோ நேஷனல் ஹெல்த் மிஷன் வந்து டிஜிட்டலா எல்லாம் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் பார்ட் கூட இருக்குது ஆக்சுவலா. அதாவது நம்ம ஈஸியா டிஜிட்டலா எந்த ஒரு டீனாலையும் ஒரு வைஸ் சான்சலரும் ஹெல்த் மினிஸ்டர்லையும் எந்தெந்த இடத்துல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்க யார் டாக்டர்ஸ் வெளியில போறாங்கன்னு பார்க்க முடியும். அது போதிய அளவுக்கு பல இடங்கள்ல வந்து அதை வந்து நம்ம அமல்படுத்துறது இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேஷனல் ஹெல்த் மிஷன்ல இருந்து அந்த நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் வந்து அது கூட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த ஆயுஷ்மான் ஹெல்த் பாரத்துக்கு 30% 70% சொல்றதுனால அந்த ஒதுக்கீடு வந்து பெரும்பாலும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது. இதனாலதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து திரட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பல விஷயங்கள் சொல்லுவாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட் அமுத்துறாங்க. ஆயுஷ்மான் பாரத்தை பொறுத்த வரைக்கும் அது உல்டாவா இருக்கு. தமிழ்நாடுல மட்டும்தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஷியலா மணி வருது. ஏன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட் அந்த தியேட்டர் அது கேன்சர் எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, நல்லதான். ஆனா பிரைவேட் தனியார் மருத்துவமனைகளுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா தான் ஆயுஷ்மான் பாரத் வந்து அமல்படுத்தப்படுகின்றது. அந்த ஒதுக்கீடு வருதுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இது 2 பண்ணதான் ஒரு என்ன ஆகுது, ஒரு ஆவரேஜ் மனிதன் வந்து இங்க வரான், ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வரான். அந்த கம்மியான அளவு தான் ஆயுஷ்மான் பாரத் ஒரு 2 லட்சம்னா 40,000 கொடுப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. அதுவே இல்லாத போது வேறு வழி இல்லாம அவர் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கோ போகணும். நல்ல மருத்துவர்கள் இடத்தை எடுக்கிறாங்க. யாரும் ஜிஹெச் போகக்கூடாதுன்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா ஃபண்டமெண்டல் உரிமை, அடிப்படை உரிமை. ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போக முடியும் என்றால் அவனுக்கு சரியான உரிமை கொடுக்குறீங்க. அது இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு தமிழ்நாடு. பிரதமர் மோடி அவர்கள் 70 வயதை கடந்த நபர்களுக்கு வந்து 5 லட்சம் மருத்துவ காப்பீடு இலவசமா கொடுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க வெரி குட், தேங்க்யூ ஃபார் மென்ஷன். 70 ஆக்சுவல் 71 கிராஸ் பண்ண உடனே நீங்க சொல்ற போல வே வந்தனாங்கிற ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 60 இருந்துச்சு, அப்புறம் 62 எடுத்தாங்க, 63 எடுத்தாங்க. இப்போ 71க்கும் வரைக்கும் மேல இருக்கவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டா எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. என்ன ஒரு தனியார் மருத்துவ ஒதுக்கீடுக்கு போனீங்கன்னா கூட, பிரைவேட் இன்சூரன்ஸ் போனா கூட 65க்கு மேல நான் கொடுக்க மாட்டேன்ப்பா, நீ நாளைக்கு வந்து மண்டே போட்டுருவோம், இல்லைன்னா நீ வந்து பிரச்சனை ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் தான் அது கட்டணும், எங்களால முடியாதுன்னா இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ப்ராபப்ளி உலகத்திலேயே 2-3 மருத்துவ ஒதுக்கீடு தான் 70 வயசுக்கு மேல கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப தலையாய இடத்துல இருக்கிறது நம்மள வேவந்தன் ஆயுஷ்மான் பாரத்தோடைய வேவந்தன். ரொம்ப சந்தோஷப்படுறேன் பண்ண. ஏன்னா வயசானவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய டாக்டர்ஸ் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க அப்படின்னு. நீட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அதிகரிச்சிருக்காங்க. இங்கே இருந்து ஃப்ரீயா போய் வெளிநாட்டுல படிக்கிறதும் டாக்டர்ஸா ஒர்க் பண்ணுறதும். டாக்டரை எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். ஒரு மருத்துவரை மட்டும் இல்லைங்க தம்பி, ஒரு அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கு.
நீட்ல வந்து இவ்வளவு ஒதுக்கீடு இருக்கு. நம்ம நாட்டிலே ஒரு எக்ஸ் நம்பர் ஒரு 2 லட்சம் சீட்டு ஒதுக்கீடு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப 2 லட்சத்துக்கு மேல 3 லட்சம் சின்ன பிள்ளைங்க வந்து நான் மருத்துவர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா, ரைட் டு லைஃப், ரைட் டு எஜுகேஷன், அடிப்படை உரிமைகள் இல்ல உனக்கு வரவே முடியாது. ஏன்னா 2 லட்சம் தான் இருக்குன்னு நம்ம அவங்க தலை மேல ஒரு கட்டம் போடுறதுக்கு நம்ம யார்? அவங்க வெளியில போய் படிச்சுப்பாங்க. ஐ பிலீவ் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அம்பேத்கர் ஐயா அந்த காலத்துல இருந்து கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனம் எழுதும்போது ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். அவரே அதுக்கு வந்து முன்னிறுத்தி ஒரு எடுத்துக்காட்டா இருந்து அவரே அந்த காலத்துல ரொம்ப படிச்சவர் அவர் அம்பேத்கர் ஐயா. கொலம்பியா நியூயார்க்ல படிச்சாரு, லண்டன்ல படிச்சாரு. அவர் படிக்கும்போது அந்த அளவுக்கு மார்க் வாங்காத ஒரே ஒரு காரணத்தினால ஒரு பட்டி தொட்டியில இருக்கிற ஒரு பையன் ஏன் போய் ரஷ்யாலயோ யுக்ரைன்லயோ, இப்ப அப்கோர்ஸ் யுக்ரைன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, பிலிப்பீன்ஸ்ல ஏன் படிச்சுட்டு வரக்கூடாது? நம்ம ஏன் அவங்களை பிளாக் பண்ணணும்? அவங்களை வளர்த்து விடணும். அங்க கூட நீங்க ரூல் பாத்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பேஜ் நம்பர் 38ல என்ன சொல்றாங்க? நீ வெளியில போய் படிச்சா கூட இங்க நீ நீட் பாஸ் பண்ணிட்டு தான் போகணுங்கிறான். ஸோ ஒரு டோட்டல் தொத்தி ஒண்ணுமே தெரியாத சும்மா பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பாஸ் மார்க் இருந்தா தான் வெளியூர்ல போய் நம்ம மருத்துவம் படிக்க முடியும். ஸோ அவர் சார் சொன்ன போல இந்த நியூ எஜுகேஷன் பிளான்ல ஃபைனல் பகுதி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 பேஜஸ், 82 பேஜ்ல 80-83 வருங்காலத்து என்ன ஆகும்? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்கும். அந்த காலம், அந்த பொன்னான காலம் வரும்போது டெஃபினட்டா கொஞ்சம் எக்ஸஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்க. அப்படி இருந்தும் இந்த நீட்டு அனிதா மாதிரி ஆகாது. அல்லது ஒரு ரஷ்யாக்கோ பிலிப்பீன்ஸ்க்கோ வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு போறது இதெல்லாம் போயிடும். இங்கேயே எல்லாரும் படிப்பாங்க. ஆனா டெஃபினட்டா சர்ப்ளஸ் ஆஃப் டாக்டர்ஸ் அப்போ உண்டாகும். இப்போ சர்ப்ளஸ் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருக்கிற மாதிரி. அப்ப நான் என்ன சொல்றேன்? எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ். இப்போ ஜாலியா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுல போய் யூகே யூஎஸ்ல போய் படிச்சுட்டு ஜாலியா அங்க செட்டில் ஆகிட்டு ஜாலியா இருக்கட்டும். ஸோ அது நீங்க சொல்றது மெட்ரிகுலேஷன் படிச்ச பசங்க, அப்படி இல்லைன்னா நிறைய பணம் வச்சிருக்கவங்க. இப்போ தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன கோர்ஸ் நீட்ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு கூட நமக்கு இது வரைக்கும் தெரியாது. அப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் நம்ப வேண்டியதா இருக்கு. அப்போ அங்க போயிட்டு என்ன எப்படி படிப்பாங்க, அவங்க எப்படி நீட் எக்ஸாம் எழுதுவாங்க? ஸோ டாக்டரா நீங்க எப்படி? வெரி குட், நல்ல கேள்வி தம்பி. நான் பல நீட் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன குக்கிராமத்தில் இருக்கிறவங்க நான் பேசியிருக்கிறேன். அது ஒன்று பல பல நல்ல கேள்வி. பல நீட் மாணவர்கள் பிலிப்பீன்ஸ் பல இடங்களில் நான் வந்து சந்திச்சிருக்கேன். சின்ன சின்ன குக்கிராமத்துக்கு வந்தவங்க. இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? சார், இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் 9ஆம் கிளாஸ்ல 8ஆம் கிளாஸ்ல 10ஆம் கிளாஸ்லயே தனியார் பள்ளிகளில் ஆரம்பிச்சு விட்டுருந்தாங்க. ஏன்ப்பா ஒன்றும் படிக்கல? நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல படித்தேன், எனக்கு ஏன் பண்ணல? நான் சொல்லுவேன், நான் யாருமே இல்லை கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு. 1000 ரூபாய் அந்த உரிமை தொகை இருக்குல்ல, அந்த உரிமை தொகை வந்து அப்புறம் கோடிக்கணக்கான பேருக்கு கொடுக்கறது கொண்டு வந்து 10ஆம் கிளாஸ்ல இருந்தே அரசு பள்ளிகள்ல நம்ம மாணவர்களுக்கு படிப்பதற்கு, நீட்டுக்காக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த போன்ற பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பண்ற மாதிரி அங்க பண்ணோம்னா இவங்களும் ஈக்குவலுக்கு வந்துடுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அரசு பள்ளியில நான் கத்துக்கிறத விட தான் சமச்சீர் கல்வி தான் நான் கற்றுக் கொடுத்துட்டு போவேன், இதுக்கு மேல நான் ஏற்ற மாட்டேன்னு சொல்றாங்க. நல்ல காலம் கடந்த 2 வருடங்கள்ல சிபிஎஸ்சிலையும் ஐபியில பயன்படுத்துற அதே புத்தகங்களை இங்கேயும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சமச்சீர் பிடிச்சிருக்காங்க. அந்த மாற்றம் பண்ணிட்ட அப்புறம் பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகள்ல இருந்து நான் கேரளா துல்லியமா நான் பார்த்துட்டு வரேன். இப்ப அரசு பள்ளியில இருந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மாணவர்கள் நீட் பாஸ் பண்றவங்க. அதை வந்து சமமாக்கணும்னா தனியார் பள்ளிகள்ல கிடைக்கிற தனியார் டியூஷன் இங்கேயும் அரசு ரொம்ப சிம்பிளா நான் 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த விவாதங்கள்ல. அங்க இருக்கிற அந்த அரசு பள்ளியில இருக்கிற வாத்தியார்களை கூப்பிட்டு, சார் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு இங்கே டியூஷன் எடுக்கிற பசங்களுக்கு இவ்வளவுனா கோடியா இருக்கு. 50,000-80,000 ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த 50,000-80,000 இருக்கிற பள்ளிகள்ல இருக்கிற பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி இருக்கிற வாத்தியார்களை கத்துக் கொடுக்க சொல்லி அவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்ச மாதிரி இருக்கும். இந்த பசங்களும் தனியாருக்கு சமமாயிடுவாங்க. அப்ப ஆல்ரெடி அதிகரிச்சுட்டு வர்ற இந்த எண் இன்னும் அதிகரிச்சுட்டு இன்னும் நம்ம மருத்துவர்கள் ஆவாங்க. ஆனா
அதுக்கு பண ஒதுக்கீடு இங்க இருந்தாவது வரணும். அஃப்கோர்ஸ் என்ன கேட்டீங்கன்னா அந்த கஜானா வந்து டாஸ்மாக்ல இருந்து வர்றது இன்னும் கொஞ்சம் தள்ளலாம். இந்த இலவசமா கொடுக்குற பல விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணி இதுல போட்டோம்னா இந்த ஃப்ரீபி கல்ச்சரை கம்மி பண்ணி ஃப்ரீயா கொடுக்கணும். நம்ம கத்துக் கொடுக்குற வாத்தியாரும் சம்பாதிக்கட்டுமே. இந்த பசங்க படிச்சது எல்லாம் வீட்டுக்கு போகட்டுமே. சின்ன சின்ன குக்கிராமத்துல இருந்து அவ்வளவு கஷ்டமா. நான் ஒரு நாள் ஒரு விவாதத்தை நான் கணக்கு போட்டு காட்டினேன். இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கல்ல, அப்படியே ஒரு வருஷத்துக்கு வரும் 50,000 ஸ்கூல்ஸ்க்கு எடுத்து கொடுக்கலாமே. நம்ம பசங்க போவாங்களே வீட்டுக்கு. ஸோ இப்படி நம்ம போகணும். வெறும் இந்த பசங்க கூட வாக்கு கிடைக்கும், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வாக்கு கிடைக்கும். அதாவது நான் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் சாயில சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு எது நல்லதுன்னு சொல்றேன். இப்படி பண்ணீங்கன்னா வருங்காலத்துல சின்ன சின்ன குக்கிராமங்கள் இருந்தும் பல மருத்துவர்கள், பிரெயின் சர்ஜன், ஹார்ட் சர்ஜன்ஸ் அது மாதிரி உருவாவாங்க. இதுதான் உண்மை.